தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/7/2024 புதன்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 2:09 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரொம்ப பேருக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறதுல தாமதமாக இருக்குது, காலதாமதமாகி கொண்டே போகிறது. சில பேர் சொல்லுவாங்க 40 வயசாகிடுச்சியா, நிறைய பொண்ணு வந்து விட்டு போச்சுப்பாங்க. அது மாதிரி பெண்ணுக்கு பார்க்குற போது பையங்க வர்றாங்க, ஆனால் சரியான இடமா இல்லை, நமக்கு தகுந்த இடமா இல்லை, அதனால் கல்யாணமே நடக்கலை. இப்போ 28 வருஷம் ஆச்சு பெண்ணுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த காலதாமத திருமணம் எதனால் இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் 7ஆம் இடம் முக்கியம். வாழ்வை வளமாக்கும் இடம் 7ஆம் இடம், களத்திரஸ்தானம். அதில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ரொம்ப லேட் ஆகும் திருமணம் முடிய. ஒரு பாடல் உண்டு, காலதாமத திருமணங்கள் காலாகாலத்தில் நடந்திடவே 4ம் 2ம் ஜாதகத்தில் நன்றாய் இருந்திட வேண்டும் அப்பா. 4ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் என்பதும் வாக்கு, தனம், குடும்பம். இந்த 2 இடத்துலையும் சுபகிரகங்கள் நிற்கணுமா. சூழும் சனியும் செவ்வாயும் சொல்லும் 7இல் இருந்தாலோ வாழ்க்கை அமைவதில் இடையூறு வருமென முதலில் அறிந்திடுவீர். அந்த 7ஆம் இடம் இருக்கே, அதில் சனி செவ்வாய் சேரக்கூடாது. சேர்ந்தாலும் பார்த்தாலும் கூட அது கொஞ்சம் தாமதப்படுத்தும். அது மட்டுமல்ல, களத்திரஸ்தானத்திற்கு அதிபதின்னு இருக்குல்ல, அவர் 6, 8ங்கிற இடத்துல இருக்கக்கூடாது. களத்திரஸ்தானத்தின் அதிபதியோ கட்டம் 6, 8 ஏற்றால் நிலத்தில் தாமத விவாகம் என நிச்சயித்தார்கள் முன்னோர்கள். அப்படி இருந்து போச்சு அப்படின்னா என்ன செய்கிறது, அதுக்கு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கணும். விளக்கம், வளமுடன் வாழ அதற்குரிய வழிபாடு ஏற்றால் துணை கிடைக்கும். என்ன மாதிரி வழிபாடு? சனி செவ்வாய் சேர்ந்திருக்கா, சனிக்குரிய ஆலயம் போகணும், செவ்வாய்க்குரிய ஆலயம். 7ஆம் இடத்தை நீங்கள் ஆராய்ந்து இருந்து பார்க்கணும். 7ஆம் இடத்துல என்ன கிரகம்? குரு இருந்துச்சுன்னா வியாழ நோக்கம் இருக்கும். இப்போ கன்னிராசியை குரு பார்க்குது, விருச்சிக ராசியை குரு பார்க்குது, மகர ராசியை குரு பார்க்குது. இந்த 3 ராசிக்கும் வியாழ நோக்கம் இருக்குது. கல்யாணம் வயதடைந்தும் கல்யாணம் வரவில்லைன்னா இந்த 3 ராசிக்காரர்களும் குருவை கும்பிட்டால் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆக அந்த 7ஆம் இடம்தான் வாழ்க்கையை வளமாக்கும் இடம், அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கின்ற இடம். அதை பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக விவாகங்கள் நடைபெறும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். வீட்டு செலவுகளும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்குவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தால் பணிபுரியும் இடத்திலே மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு செவ்வாயோடு குரு சந்திர யோகம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு குழந்தைகள் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்த குழந்தைகள் இருந்தால் வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல நினைத்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்தால் அது கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றமும் உண்டு. வியாபாரமும் விருத்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராசிநாதன் 2இல் இருப்பதனாலே ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்கின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் காலையிலேயே கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே இந்த நாள் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் இருப்பதனாலே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி வக்கரமாக இருப்பதனாலே உங்களுக்கு ஒரு நன்மை. பொறுப்புகள் சொல்வதன் மூலம் நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை இன்று வந்து சேரலாம். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். அயல்நாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். செல்வ நிலை உயர சிநேகிதர்கள் வழிகாட்டுவார்கள். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் முடிவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இதையும் யாரையும் நம்பி செய்ய இயலாது. அஷ்டமத்திலே குரு செவ்வாய் சேர்க்கை. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். கவனம் தேவை. அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரனை குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம், 2 யோகம் இருப்பதனாலே இன்று நல்ல நாள்.
கணிசமான தொகை கைகளிலே வந்து புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் சூரியன். அரசியல்வாதிகளால் சில குழப்பங்கள் ஏற்படும். அரசியல் களத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் யோசித்து ஏற்றுக்கொள்வதே நல்லது. மேலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவலும் வரலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்க்கிறது. குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, இன்று அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகின்ற நாள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். அஷ்டமத்திலே கேது. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற அருகில் இருக்கும் அனுபவஸ்தரிடமும் ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். அது நன்மை தரும். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு மிக யோகமான நாள். சமூகத்திலே உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக வாய்ப்பு உண்டு. கையிருப்பு கரைந்துவிட்டது என்று கவலைப்பட வேண்டாம். கரைந்த கையிருப்புகளை எல்லாம் இன்று மீண்டும் நீங்கள் சேமிக்க முற்படுவீர்கள். இன்று எதிர்பாராத தொகை உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகின்றது. ஜென்மத்தில் இருக்கும் ராகுவால் பயணங்கள் பலன் தருவதாகவே அமையும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.